கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதவசன நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்பவும். யாக்கோபு எழுதின நிருபம் அதிலே 5வது அதிகாரம் அதிலே 19 வசனம் 20 வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பி போன மார்க்கத்தின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டு உங்களை பார்த்து சொல்றாரு, அதுவும் விசேஷமா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, உங்க கண்களுக்கு முன்னாடி ஒரு மனிதன் தீமையில விழுந்து போகிறாங்க, ஏதோ ஒரு பாவத்தை செய்யறாங்க அப்படின்னா அதை நீங்கள் குத்தி காமிப்பது, அதை நீங்கள் கண்டிப்பது, அதை நீங்கள் சொல்லி அவனை திருத்துவது உங்க கைகளில் கொடுக்கப்பட்டிருக்க ஒரு கடமை. பல நேரங்களில் நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அவன் எப்படியோ போயிட்டு போறான், அந்த ஆத்மா எப்படியோ போயிட்டு போகுது, நமக்கு என்ன கவலை, நம்ம பாட்டுக்கு சரியா இருந்த போதும், நம்ம சரியா இருக்கிறோமா, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குதா, நம்ம எப்படியோ இருந்துட்டு போவோம்னு நினைப்போம். ஆனா வசனம் சொல்லுகிறது, ஒரு ஆத்மாவா நீங்க பார்க்கணும் சில மனுஷங்களை. ஒருவேளை சில மனுஷங்க உங்களுக்கு விரோதமா செஞ்சிருக்கலாம், அந்த மனுஷன் கெட்டு போறத உங்க கண்களால் பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்க ஏன் மனுஷனை பாக்குறீங்க? ஒரு ஆத்மாவை பாருங்க. அந்த ஆத்மா நஷ்டப்பட்டு போகாதபடி ஆண்டவரே அந்த ஆத்மாவை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அதிகமா நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. தேவ பிள்ளைகளே, ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு தேவ பிள்ளைகளுக்கு இந்த குணம் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. என்ன அப்படின்னா, தான் மட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருந்த போதாது, என்னோடு கூட இருக்கிற நண்பர்களும் விழுந்து போனாலும், அப்படியே விழுந்து கிடந்துட்டாங்கப்பா, அப்படி தூக்கி ஓர வீசுறேன்னு சொல்லாம அந்த விழுந்து போன மனுஷனை எப்படி ஆகலும் கர்த்தருக்குள்ள கொண்டு வருவதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்க. தேவ பிள்ளைகளே, பல நேரங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க எல்லாம் இப்படி பண்றாங்க, அவங்க பிசாசு மாதிரி பண்றாங்க, அவங்க பிசாசின் கிரிகளுக்குள்ள சிக்கிறதுனால அவங்க பிசாசு நினைக்கிறோம். ஆனா இல்லைங்க, அவர்களும் நம்மை போல இருக்கிற தேவ பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைகள் விழுந்து போயிட்டாங்களா, நீங்க தான் அவங்களை தூக்கி எடுக்கணும். இது ஒரே ஒரு காரணத்தை மாத்திரம் சொல்ல உங்களுக்கு நான் விரும்புறேன். ஒரு தேவ ஊழியக்காரர் ஒரு ஊழியத்துக்கு போகும் பொழுது ஒரு ரூம்ல தங்கி இருக்கிறாரு. கர்த்தர் ரூம்ல திடீர்னு 12 மணிக்கு அவர் எழுப்பி ஜெபிக்க வைக்கிறார். ஜெபிக்க வச்ச உடனே அவருக்கு என்ன ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டாரு. திரும்ப ஒரு 1 மணிக்கு எந்திரிக்கிறாரு. கர்த்தர் பேசுறாரு, நீ பக்கத்து ரூம்ல ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லு, நான் அவனை நேசிக்கிறேன், அவனை மாற்ற விரும்புறேன்னு சொன்ன உடனே இந்த ஊழியக்காரருக்கு பயங்கரமா ஊழியம் செஞ்சது பயங்கர டயர்ட். அதனால ஆண்டு சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தூங்கிட்டார். காலையில எந்திரிச்சு பாக்குறாரு, வெளியில ஃபுல்லா சத்தம், ரொம்ப சத்தமா இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியில கதவை திறந்து பாக்குறாரு. ஃபுல்லா போலீஸ் நிக்கிறாங்க, ஆம்புலன்ஸ் வந்து இருக்குது, ரொம்ப கூட்டமா இருக்குது. என்னன்னு பார்த்தா பக்கத்துல அந்த ரூம்ல தங்கி இருந்த ஒரு மனுஷன் சூசைட் பண்ணி நைட் 1 மணிக்கு இறந்து போயிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு ஆத்மா நஷ்டப்பட்டு போகுமானால் நீங்கள் அதை குறித்து நீங்கள் கணக்கு ஒப்பிருக்க வேண்டும். உங்க கண்களுக்கு முன்பதாக ஒரு ஆத்மா பாவத்தில் விழுந்து கிடக்குது, பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா நீங்க அவர்களை கர்த்தருக்குள் நடத்துவது உங்க கடமை. அதனால அவர்கள் விழுந்து போனா அவங்களை மனுஷங்களை பார்க்காம அவர்களை ஆத்மாவை பார்த்து தேவனிடத்தில் திருப்புங்கள். அதனால பரலோகம் சந்தோஷப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed day. God bless you.